அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 5 கிரகநிலைகள் மிக வலுவாக தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம், நெருக்கடி என அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. குரு பகவானும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தனது சுப பார்வையை மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தின் மீது பதிக்க போகிறார். எனவே அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக இந்த வேளையில் எளிதில் மீனராசிக்காரர்களுக்கு கைகூடும் சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் குறிப்பாக இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் மற்றும் புதன் என 5 கிரகநிலைகள் இந்த வாரத்தின் துவக்கத்தில் வலம் பெற போகின்றன. சந்திரனும் சூரியனும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவது, அதை தொடர்ந்து சந்திரன் வளர்பிறை சந்திரனாக கர்மஸ்தானத்தில் இருந்து லாபம், விரயம், ஜென்மம், தனம் என பல இடங்களில் மாறி வலம் பெற போகிறார். எனவே உறுதியாக சந்திரனின் அமைப்பு வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது டிசம்பர் 19ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களில் அதிரடியான மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த 19ஆம் தேதி அன்று அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் இந்த வேளையில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் என பல சிரமங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே அன்புள்ளத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை கடைபிடிப்பதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இதேவேளையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தென்புலத்தார் வழிபாட்டை மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாக உங்களை தேடி நிச்சயமாக வரும். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறினாலும் சூரியன் இந்த வாரம் மட்டுமல்ல, தொடர்ந்து சில வாரங்கள் கர்மஸ்தானத்தில் வலம் வர போகிறார். அதை தொடர்ந்து லாபஸ்தானத்திற்குள் மாறுவார். எனவே சூரியனின் அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்க கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமான சூரியன், சந்திரன் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் 5 கிரகநிலைகள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுக்கிரன், ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் நல்ல பெயர்ப்புகள் கிடைப்பதோடு வருமானத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திருப்திகரமாக பல பணிகளை செய்து முடிப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் புதன் மிக வலுவான சிறப்பான
வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய புதனின் அமைப்பால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக வலம் வருகிறாருங்க. மிக விரைவில் ஆபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சபலமும் பெறப்போகிறார். எனவே மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் இந்த வேளையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிறைவாக உண்டு. தசாபுத்திகளின் அடிப்படையில் செவ்வாய் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு ஆபரணத்தின் விலை உயர்ந்தாலும் கூட வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் விரைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பல சுபகாரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். குரு பகவானின் பார்வை ஜென்மராசியிலும் அதே சமயம் மிக வலுவாக கர்மஸ்தானத்திலும் கிடைப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதல்களை சந்திக்க முடியும். உங்களது வாழ்க்கை துணையின் காரணமாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். சுய தொழில் துவங்கும் வாய்ப்பு அருமையாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கற்றுக்கொண்ட அனைத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. இன்னல்கள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் முழுமையாக விலகி இனிமை தரக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல நாட்களாக நீடித்து வந்த பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு கேட்ட இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உண்டு. சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவானின் அமைப்பு பல நன்மைக்குரிய வாய்ப்புகளையும் தனலாபத்தை பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் அபரிவிதமான வளர்ச்சி தடையில்லாமல் நம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான குரு பகவான் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி பார்த்தால் ஜென்ம ராசியிலும் பாக்கியத்தின்படி பார்த்தால் விரயத்திலும் வலம் வருகிறார். எப்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பு என்பதுதான் மீனராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே 7.5 சனி காலகட்டத்தில் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களும் தடைகளும் நிச்சயமாக விலகும். வருமானத்தில் வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும். சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் தவிர்க்க முடியாத வகையில் சந்தித்த பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இருந்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எதிர்காலத்தில் பிரச்சனையாக விரிவாக கூடிய பல விஷயங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். எனவே தவறாமல் ராசியின் அதிபதியான குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேலையை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் மிக வலுவாக கேது யோகஸ்தானமாகிய 6ல் வலம் வருகிறார். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் நீக்கி பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். விரயத்தில் ராகு இருந்தாலும் சுப விரயமாக
காலமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில்தான் பலம் வருகின்றன. எனவே பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் அனைத்தும் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு